இன்றைக்கு இந்த தியானத்திற்கு ஆதாரமாக நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். வெரி ஃபெமிலியர் வேர்ட் இது. மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காணப்படும். எப்படி? எகிப்து தேசத்து புறப்பட்ட நாளிலே நடந்தது என்ன நடந்ததோ அதே போல உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காணப்படுவேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நேரலையில இப்போ லைவா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தாமதமாக அநேகர் பார்ப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில், என் வாழ்வில், நம் வாழ்வில் எகிப்திலே ஜனங்கள் புறப்பட்ட போது நடந்ததே அதே போல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வாராம். எகிப்திலே புறப்பட்ட போது நடந்தது போலவே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நடந்தது என்பதை நாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு அதிகாரம் போதும். அந்த அதிகாரம் யாத்திரையாகமம் 12. யாத்திரையாகமம் 12வது அதிகாரத்துல தான் நம்ம சிந்திக்க போகின்றோம். இந்த யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எகிப்து தேசத்திலே நான் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே கர்த்தர் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்வார். எகிப்திலே நடந்தது போலவே நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய பேரே அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம் மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய பெயர் அதிசயம். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் அதிசயம், அதிசயமானவர். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த 12ஆம் அதிகாரத்திலே 7 குறிப்புகள் இருக்கின்றன. என்ன நடந்துச்சு, என்ன அதிசயம் நடந்தது என்றால், முதலாவது அதிசயம், எபிரேய மக்களுக்கு பாதுகாப்பும் எகிப்திய மக்களுக்கு பாதிப்பும் ஏற்பட்டது. அதுதான் பெரிய அதிசயம். ஒரே தேசத்திலே ஒன்றாய் வாழ்கிற மக்களுக்கு நடுவிலே யெகோவா தேவனை ஆராதிக்கிற மக்களுக்கு பாதுகாப்பும், விக்கிரகங்களை வழிபடக்கூடிய மக்களுக்கு பாதிப்பும் ஏற்பட்டது. இது ஒரு பெரிய அதிசயம். சில நேரங்களில் ஆச்சரியமா இருக்கும்ல, மழை ஒரு பக்கம் பெய்யும், இன்னொரு பக்கம் நம்ம சொல்லுவோம், அறியாம என்ன அதிசயம் பாருங்களேன், இல்லை நேரில் மழை பெய்யுது, பாலக்கரையில் மழை இல்லை அப்படி சொல்லுவோம். இல்லை, எவ்வளோ அதிசயமா இருக்கு. ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் பாதுகாப்பு இருக்கிறது. தேவனை வழிபடாத மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். வசனம் 26 30 வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இந்த பகுதியில் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே சங்கார தூதன் நுழையல, அங்க ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டது. யாரெல்லாம் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடலையோ அல்லது ரத்தம் பூசப்படலையோ அந்த வீடுகளிலே கூக்குரல், தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே கம்பீர சத்தம். ஆனால் விக்கிரகங்களை வழிபடக்கூடிய மக்களுடைய வீட்டிலே கூக்குரல் கேட்டது. ஏனென்றால் தளச்சன் பிள்ளைகள் அத்தனையும் மரித்து போனார்கள். அன்பிற்குரியவர்களே, கூக்குரலும் கம்பீர சத்தம், பாதுகாக்கப்பட்டவருடைய இல்லங்களிலே கம்பீர சத்தம், பாதிப்புள்ள இல்லங்களிலே மிகப்பெரிய கூக்குரல். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வசனம் 23 பாருங்கள். அந்த பாதுகாப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். வாசற்படியை விலகி கடந்து போவார். பாதிப்பு ஏற்படாது. அடுத்து பாதிப்பு உண்டாகிறது எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா 30வது வசனத்தில் இருக்கு. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. முதல் அதிசயம் என்ன? நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்தை மேலோட்டமா பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனா என்ன சொல்றாரு? எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நடந்தது போலவே நான் உங்களை அதிசயங்களை காண. என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்பட்டது. உலக மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதைத்தான் நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62 வாசிக்கிறோம். இதோ இருள் பூமி மூடும், காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். உடைய வாழ்க்கையில நீங்க விரும்பாத ஒண்ணு நடக்குதா? இது நடக்கணும் நான் எதிர்பார்த்தேன், ஆனா நடந்துருச்சு. நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன், நடந்துருச்சுன்னு சொல்றீங்களா?
ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழல்களை தலைகீழாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க நினைப்பது போல ஒருவேளை நடக்காம இருக்கலாம், ஆனால் நினைத்ததை விட மேலான ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். முதல் அதிசயம் அதுதான், உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் செய்யக்கூடிய முதல் அதிசயம். இரண்டாவது அதிசயம் என்ன என்று கேட்டால், ஆராதனைக்கு விரோதமாக இருந்த தடைகளை கர்த்தர் உடைப்பார். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகளுக்கு ஆராதனையின் ஊடாகத்தான் ஆசீர்வாதம். ஆமென். ஆராதனை செய்வதன் மூலம் எனக்கு ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். பிசாசு ஆசீர்வாதங்களை அபகரிப்பதற்கு அவன் செய்கிற மிகப்பெரிய யுக்தி ஆராதனைக்கு இருக்கிற தடைகளை ஏற்படுத்துவான். நம்மை ஆராதிக்க விட மாட்டான், தனித்து ஜெபிக்க விட மாட்டான், தனித்து வேத தியானம் செய்ய விட மாட்டான், அனுமதிக்க மாட்டான். பிசாசுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆண்டவரை நெருங்க 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 அவன் கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய ஆஸ்திகள், நமக்குன்னு வச்சிருக்கிற ஆஸ்திகள் எல்லாம் விடுபட்டு விடும். ஆகவே ஆராதனைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய தடைகளை ஆண்டவர் உடைப்பார். அது இரண்டாவது பெரிய அதிசயம். 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இரண்டாவது பெரிய அதிசயம் அதுதான். தடைகள் விலகும். பாருங்கள், பல்வேறு தடைகளை உலகத்திலே பிசாசு வச்சிருக்கிறான். நிறைய மக்களுக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆசைதான், விருப்பம்தான், ஆனால் விடுதலையோடு என்ன செய்ய முடியல, வர முடியல. 5:2 வாசியுங்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். உடனே நான் சொல்லிட்டான், நான் போக விட மாட்டேன், ஆராதிக்கல அனுமதிக்க முடியாது, ஜெபத்துக்கா நோ, தடை செய்தான். அதே பார்வோ மன்னன் இப்ப என்ன சொல்றான்? 12:31 எப்பா போங்கப்பா ஆராதிங்கப்பா. 5:2 நோன்னு சொல்றான். 12:31 ஓகேப்பா, எஸ்ப்பா, போங்கப்பா, போய் ஆராதனை பண்ணுங்கப்பா. இப்போ கர்த்தர் இதுவரைக்கும் வச்சிருந்த தடைகளை உடைச்சு தேவனை ஆராதிப்பதற்கு நம்முடைய உறவினர்களை கொண்டு வருவார். ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவினர்களை கர்த்தர் ரட்சிப்பார். உடைய நண்பர்களை கர்த்தர் ரட்சிப்பார். எதிராக நின்னா பாருங்க, எதிர்த்து பேசினா பாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருவார். ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும். எந்த மனிதன் ஆராதனைக்கு தடை சொன்னானோ அதே மனிதன் இப்போது நீங்க ஆராதிக்கலாம் போங்க அப்படின்னு சொன்னான். கர்த்தருடைய வல்லமை பெரியமான. 5:2 12:31 பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். 5:2 அவர் யாருங்க? கடவுள் யாரு? கர்த்தர் யாரு? அவருக்காக நான் உங்களை ஆராதிக்க விடணும்னு அவசியம் என்ன இருக்குது? செய்ய முடியாது, உங்களை அனுப்ப முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாலு இப்ப சொல்றான், எப்பா தயவு செய்து ஆராதிக்க போங்கப்பா, என்னால தாங்க முடியலையா, வேதனை தாங்க முடியும், போயிடு அப்படின்னா. இது இரண்டாவது பெரிய அதிசயம். அல்லேலூயா. மிகப்பெரிய அற்புதம். பிசாசு வருவான், ஆராதனைக்கு விரோதமா வருவான். இயேசு கிறிஸ்துவையே சோதிச்சானே, என் பாதத்தில் விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நீ பார்க்கிற இந்த லோகத்தை எல்லாம் அதனுடைய சுகபோகத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் ஆசை காட்டினான். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து அவரையே ஆராதிப்பாய் என்று எழுதியிருக்கிறதே. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 தொடக்கம் 11 வரை. ஆகவே நாம் தடையில்லாமல் நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதனையில இண்டிவிஜுவலா தனிப்பட்ட விதத்துல ஆராதனையில தனிப்பட்ட விதத்திலே நாம் வளர்ச்சி அடைவதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய ஆசீர்வாதத்தை தருவார். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த புத்தியில் ஆராதனை செய்வதற்கு அக்கார்டிங் ரோமன்ஸ் சாப்டர் 12 verse number 1 அந்த புத்தியில் ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மூன்றாவது மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், நமக்குரிய ஆஸ்திகளை நாம் இழந்து விடாமல் இருக்கிற ஒரு அதிசயம். உங்களுக்கு தெரியுமா, பல நேரங்களில் நம்முடைய பிரயாசத்தை பிசாசு எடுத்துட்டு போயிடுறான், வீணா போயிடுது. நம்முடைய பணத்தை பிசாசு ஏதோ ரூட்ல ஓட்ட போட்டு உருகிறான். உழைப்பு அதிகம் நமக்கு, ஆனா சில தீய மனிதர்கள், தீய ஆலோசனைகள், பிசாசுடைய தந்திரம், இதனால நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் அனுபவிக்க முடியல. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பிசாசு அபகரித்துக் கொள்கிறான். அது நடக்காது இனிமே. அது மூணாவது அதிசயம். அல்லேலூயா. முதலாவது அதிசயம் என்ன? தேவனுடைய பாதுகாப்பு. இரண்டாவது அதிசயம் ஆராதனைக்கு விரோதமா இருக்கிற தடம் மாறும். மூணாவது அதிசயம் நம்முடையவைகளை நாம் இழந்து விடாமல் இருக்கிற அதிசயம். வாசிக்கலாம் 12:32. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். முதல்ல என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டா, ஆடு மாடுகளை விட மாட்டேன்னா. அதாவது இஸ்ரேல் மக்களுடைய மிகப்பெரிய சொத்து, அவங்களுடைய கையின் பிரயாசம் என்னன்னா ஆடு மாடு தான். எப்படி இந்த இஸ்ரேல் மக்கள்
எகிப்துக்குள்ள வரும்போது எத்தனை பேர் வந்தாங்க? முதல் 430 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துக்கு இஸ்ரேல் மக்கள் யாக்கோபு உட்பட அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மொத்தம் எத்தனை பேர் எகிப்துக்கு வந்தாங்க? 430 வருஷத்துக்கு முன்னாடி 70 பேர். அதுல சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, முரண்பாடு மாதிரி இருக்கும், ஆனால் முரண்பாடு இல்லை. 70 பேர்னு வச்சுக்கோங்களேன். வசனம் எங்க இருக்குதுன்னு சொன்னா 46:27 இருக்குது. ஆதியாகமம் 46:27 இருக்குது. எத்தனை பேர் வந்தாங்க? 70 பேர் வந்தாங்க. இந்த 70 பேர் 430 வருஷத்துல எவ்வளவு பேரா மாறினாங்க? யாத்திராகமம் 10:24. நீங்க சொல்ற வசனத்தை கரெக்டா நோட் பண்ணி வைக்கணும். 10:24, 10:24 எக்ஸடஸ். 37 வாசிங்க. 37, 12:37, 10:24 சொல்லிட்டேன். 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். 70 பேர் போனாங்க, 6 லட்சம் புருஷர்கள் வந்தாங்க. 70 பேர், 6 லட்சம் புருஷர். ஆட்டினுடைய பெருக்கரு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். மளமளன்னு பெருகிறோம் ஆடு. கரெக்டா ஆடு வளர்த்தவங்களுக்கு தெரியும், மளமளன்னு பெருகிறோம். கோழி அந்த மாதிரி தான், கரெக்டா மெயின்டைன் பண்ணா மளமளன்னு பெருகிறோம். ஜனங்களே 70 பேர்ல இருந்து 430 வருஷத்துல 6 லட்சம் புருஷன் மாத்திரம் 6 லட்சம் பேர்னா ஏறத்தாழ 50 லட்சம்னு சொல்றாங்க கணக்கு பாப்புலேஷன். அவ்வளவு பேர் மாறினாங்கன்னா மிருக ஜீவன்கள் வந்து கணக்கில்லாம இருந்திருக்கும் அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க உள்ள நுழையும் போது எப்படித்தான் வந்தாங்க அப்படின்னா 47:1 வாசிங்க. ஆதியாகமம் 47:1 வாசிங்க. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். எதோடு வந்தாங்களா? ஆடு மாடுகளோடும். 3வது வசனம். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதும் அன்றி. பிசினஸே மந்தை மேய்க்கிறதா. அங்கேயே அவன் கை வைக்கிறான். முதல்ல பிசினஸ், ஓன் பிசினஸ் இருக்குது. பிறகு இப்ப என்ன ஜாப் கிடைக்குது? அவங்களுக்குள்ள செலக்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறான். இவங்களுடைய முழு நேர பணியை ஆடு மாடு மேய்க்கிறது தான். இவங்களே 70 பேர் 6 லட்சம் பேரா மாறினாங்கன்னா ஆடு மாடுகள். அதனாலதான் இது இதனுடைய பெருக்கத்தை பார்த்த பார்வோ மன்னன் இவருடைய உழைப்பை அவன் அபகரிக்க நினைத்தான். அதைத்தான் 10:24 பார்க்கிறோம். 10:24 யாத்திராகமம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் ஆடுகளும். ஆனால் இப்ப நான் எத்தனாவது அதிசயம் சொல்றேன்? 3வது. நமக்குரியவைகளை நாம் இழந்து விடாமல் இருக்கின்ற அதிசயம். பிசாசு நம்முடைய கையிலும் பிரயாசத்தை அபகரிக்கின்றான். நம்முடைய உழைப்பை நான் சாப்பிட முடியாம செய்யறான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களில் 1:28-12 உபாகமம், உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். 4வது ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அதிசயம். நம்மகிட்ட தகுதி இருக்க இல்லையோ, மற்றவங்களை ஆசீர்வதிக்கும்படி கடவுள் நம்மை பயன்படுத்துவார். மற்றவங்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜாதி ஜனத்திற்கு நாம் ஆசீர்வாதமாகும்படி, நம்மூடாக ஆசீர்வாதம் போய் சேரும்படி கர்த்தர் செய்வார். அது ஒரு பெரிய அதிசயம். அடிமையாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கின்றார்கள். 12:31 பாருங்கள். 12:31. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆசீர்வதிங்கள். 32 வாசிங்க. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். என்னையும் ஆசீர்வதியுங்கள். அதாவது ஆடு மாடு மேய்க்கின்ற இவர்கள் அடிமைகளாக கருதப்பட்டார்கள். அடிமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக அகதியா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல? இப்ப நம்முடைய தமிழ் உறவுகள், இலங்கையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த தேசத்துல வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. நம்ம போல தமிழ் தான் பேசுறாங்க, தமிழ் மக்கள் தான். ஆனா எவ்வளவு கஷ்டம். அரசாங்கம் அவங்களை அப்படி வச்சிருக்கு, 2ஆம் தர குடிமக்களாக வச்சிருக்கு. பல முகாம்களிலே இருக்கின்றார்கள். அதுவே கஷ்டம். அதுல அடிமையா இருக்கிற நிலை இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த அடிமையா இருக்கிறவன்ட்ட பார்வோ சொல்றான், ப்ளீஸ் பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதியுங்கள். ஏற்கனவே முன்னாடி இருந்த இவங்க என்ட்ராகும் போது இருந்தான் பாருங்க பார்வோ மன்னன், அவனும் இதே வார்த்தையை சொன்னான். 47:7 வாசிங்க. ஆதியாகமம் 47:7.
பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோப்பை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோப்பு பார்வோனை ஆசீர்வதித்தான். பாருங்க, யார் யார் ஆசீர்வதிக்கிறது? பார்வோனை யாக்கோபு ஆடு மாடு பத்திட்டு வந்தவன் ஆசீர்வதிக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஒரு ராஜா பிளஸ் பண்றான்றது இல்ல, ஒரு ஆசாரியன் பிளஸ் பண்றது இல்ல, ஒரு அடிமையா இருக்கிறவன் அல்ல வேலை தேடி வந்தவன், வாழ்க்கை தேடி வாழ்வு தேடி வந்த ஒரு மனுஷன் மிகப்பெரிய கிங்க தலைமையில கை வச்சு ஆசீர்வதிக்கிறான். இது மிகப்பெரிய அதிசயம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அதிசயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கலாம், அல்லது சமூகத்துல புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது பணபலத்துல குன்றியவர்களா இருக்கலாம், வசதி வாய்ப்பு குன்றியவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனி ஒரு காலம் வரும் மகனே மகளே, நீ மற்றவங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீ இனிமே மற்றவங்களை ஆசீர்வதிப்ப. நீ கையெழுத்தினா ஒரு ஆசீர்வாதம் வரும். நீ சிம்பிளா பிரேயர் பண்ணினா அந்த அப்படியே போய் சேர்ந்துடும். அவங்களுக்கு காலம் மாறுது. நம்மள மற்றவங்க ஆசீர்வதிக்கிற காலம் போக இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ மற்றவங்களை ஆசீர்வதிப்பா, ஓம் பிளஸிங் வந்து மற்றவங்க போய் சேர்ந்துடும், அப்படியே பலிக்கும். தாவீது ஆடு மேய்க்கிறவன் தான். ஆனா அவன் பிடில் வாசித்தா தான் பிசாசு விலகும் சவுல்ட்ட இருந்து. ராஜா சௌக்கியமா இருக்கிறது யார் கையில் இருக்கு? இந்த சம்பவம் எங்க இருக்குது? 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் இருக்கு. ராஜாவுடைய சௌக்கியம், ராஜாவுடைய ஆரோக்கியம் யார்கிட்ட இருக்குன்னா ஆடு மேய்க்கிற தாவீதுட்ட இருக்குது. அவன் வந்து பிடில் வாசிப்பான், வாசித்தோன்னு பிசாசு ஓடும். அல்லேலூயா. இன்னொருத்த புதிய ஏற்பாட்டில் இருந்தான். அவன் ஒட்டக ஓட, தாடி பார்க்கறதுக்கு அரோசிகமா இருப்பான், கையில கம்பு வச்சிருப்பான், வெட்டுக்கிளி காட்டுன்னு அவன் சாப்பாடு. விசித்திரமான ஒரு ஆளு, காட்டுல தான் இருப்பான். அவன் அங்கிருந்து கம்போட வந்தா ஏறதும் பயப்படுறான். ஏன்னா நான் சும்மா சொல்லல, மார்க்கில் இருக்கு பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதியிருக்கு. 6:20. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவனுக்கு பயந்து. யாருக்கு யார் பயப்படுவது? ஏரோது ராஜாவுக்கு யாரு, சாரி யோவான் ஸ்நானனுக்கு யாரு பயப்படுறா? ஏரோது ராஜா. அது ஒரு பிளெஸிங், அது ஒரு அதிசயம் தான். அது முதலாவது அதிசயம் என்பது தேவ மக்களுக்கு உண்டாகிற பாதுகாப்பு. இரண்டாவது அதிசயம் என்பது ஆராதனைக்கு ஒருமான தடை நீங்குவது. மூணாவது அதிசயம் என்பது நம்முடையவைகளை நாம் இழந்து விடாமல் இருப்பது. நாலாவது அதிசயம் என்பது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பாக்கியம், அது ஒரு அதிசயம். ஐந்தாவது, யார் ஆராதனைக்கு விரோதமாக இருந்தார்களோ அவர்களே ஆராதனைக்கு துரிதப்படுத்துவது. ஆராதனைக்கு தடை பண்ணனவனே அந்த கூட்டமே உங்களை துரிதப்படுத்துகிறது என்று வாசிக்கிறோம். எங்கன்னா 12:33 இருக்கு பாருங்க. எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். அதாவது ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னவனே துரிதப்படுத்துகிறான். ஆராதனைக்கு போன்னு சொல்றான். ஒருவேளை சில வீடுகளில் கணவன்மார் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா காலம் வரும், அவங்களே கொண்டு வந்து டிராப் பண்ணுவாங்க, அவங்களே உள்ளர வந்துருவாங்க. அல்லேலூயா. போனா கை கால் அடுப்பேன் அப்படி சொன்ன ஆளை இங்க போனாதான் கை கால் நல்லா இருக்கும்னு வரணும். அல்லேலூயா. நேரலில் பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஒருவேளை ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு எதிராக உங்க குடும்பத்தார இருந்தாங்கன்னா அவங்களே ஆராதிக்க அனுப்புவாங்க. ஆறாவது அதிசயம் என்னன்னா, அதாவது உங்ககிட்ட இருக்கிறத இழக்காம இருக்க அதிசயத்தை பார்த்தோம். இப்ப இழந்ததை பெற்றுக்கொள்கிற அதிசயம். முதல்ல எத்தனாவது அதிசயம்? இது நமக்குரியது இழந்து விடாது இருக்கிற அதிசயம் எத்தனாவது? மூணாவது. இப்ப ஆறாவது அதிசயம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே இழந்திருக்கீங்க பாருங்க, லூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அதையெல்லாம் திருப்பி பெறுகிற ஒரு அதிசயம். நிறைய இழந்திருக்கலாம் நீங்க. கர்த்தர் சொல்றாரு, எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் வந்துடும். ஆமென். அது வட்டி போட்டு வரும் உங்களுக்கு, வட்டி குட்டிலாம் போட்டு வரும். அது எப்படி இப்ப புரியாது உங்களுக்கு. எல்லாம் தான் போச்சு பிரதர், இனிமே என்ன பிரதர்? வெயிட் அண்ட் see. ஆண்டவர் செய்வார். அது அல்லேலூயா. நடக்கும் அது. ஏன்னா அது ஒரு அதிசயம். அது கர்த்தர் ஒரு வாக்கு சொன்னார் அப்படின்னா அது அப்படியே நடக்கும். வாசிக்கலாம். 12:35-36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அந்த இங்கிலீஷ் பைபிள்ல ராபரி இருக்குதா? ராபரின்ற வேர்ட் இருக்கு, வொகாபுலரி இருக்குதா? கொள்ளையிட்டார்கள். அது அந்த வேர்டு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. என்னடா கொள்ளையிட்டா, திருடிட்டாங்களா அப்படின்னா இல்ல,
430 வருஷமா வர வேண்டிய சரியான கூலியே உங்களுக்கு கொடுக்கப்படலை. சில திடீர்னு பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட்ல வேலை செய்யற பிள்ளைகளுக்கு அரியர் வரும், வர வேண்டிய அரியர்ஸ் மொத்தமா வரும். ஒரு 30,000 40,000 வரும், சிலருக்கு 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும். ஏற்கனவே அப்படியே வர வேண்டிய பணம் வந்து சேரல, மொத்தமா சேர்ந்து வந்து சேரும். அது மாதிரி 430 வருஷம் அவங்களுக்கு வர வேண்டிய ஆஸ்திகள் சரியா கொடுக்கப்படலை, கூலி சரியா கொடுக்கப்படலை. எல்லாத்தையும் சேர்த்து கட்டக்கூடிய எதையெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் போகும்போது என்ன செய்தாங்க? கொள்ளையிட்டார்கள். ஒரு 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 இடத்துல ஒரு பேங்க்ல கொள்ளையிட்டது மாதிரி மொத்தமா அவங்க கொள்ளையிட்டார்கள். கொள்ளையிட்டார்ன்ற வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்குது. ஆனா இவர்கள் இழந்ததை எடுத்தார் என்பதுதான் சரியான பொருள். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse number 14. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். முற்பிதாக்கள் முப்பாட்டனுக்கே சொல்லிட்டார் ஆண்டவர், உன் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்கப்பா, 430 வருஷம் இருப்பாங்க, திரும்பி வரும்போது மிகுந்த பொருட்களுடன் என்ன செய்வார்கள்? புறப்பட்டு வருவார்கள். ஏன்னா நீ இழந்திருக்கப்பா, நிறைய 430 வருஷம் நீ இழந்திருக்கீங்க. உனக்கு வர வேண்டியதெல்லாம் எல்லாம் அங்க இருக்குது. எல்லாம் பொன்னும் தங்கமும் வெள்ளியுமா வச்சிருக்கிறாங்க, கேட்டு வாங்குவார்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். இங்கேயே கொள்ளையிடுவீர்கள் என்பது தப்பா புரிஞ்சுக்க கூடாது. 430 வருஷம் பேங்க்ல இவங்களுடைய ஆசி தான் பேங்க்ல இருந்துச்சு, அதை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தான். இது எப்படி கடவுள் ஆபிரகாமுக்கு சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்றாரு பாருங்க. கேட்டு வாங்க, ஏன்னா நீ 430 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிற, உன் உழைப்பு உன் கஷ்டம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கு என்று கர்த்தர் சொல்றார். அதனாலதான் பின்னாட்களிலே பிரமாணங்கள் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற போது இதை கர்த்தர் சொல்றார், கவனமா சொல்ற, யாருடைய கூலியும் அபகரிக்காதீங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டா நினைச்சிருங்க, கொடுத்துருங்க, யாரை ஏமாத்தாதீங்கன்னு சொல்றார். இதெல்லாம் குறிச்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் இந்த பெயின் உனக்கு இருக்குது, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற, உனக்கு கூலி கொடுக்கப்படலை. அதனாலதான் நான் அவங்களை ஜட்ஜ் பண்ணேன், நியாயம் திருத்தேன், பார்வோனை நியாயம் திருத்தேன், எகிப்தியரை நியாயம் திருத்தேன். 430 வருஷம் என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தினேன். நீனும் அது மாதிரி போயிடக்கூடாது. உன்னை வேலை பார்க்குறாங்கன்னா விடிய காலம் வரைக்கும் கூலி என்ன செய்யாத, வச்சுக்காத, கொடுத்துரு, நைட்டே கொடுத்துரு. வேலை செஞ்சுட்டானா அன்னைக்கே பைசல் பண்ணிடு. அதனால எதையெல்லாம் இழக்கின்றோமோ அல்லது இழந்தமோ அதையெல்லாம் திருப்பி எடுக்கும்படியான ஒரு அதிசயம் தாவீதினிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ உன்னிடத்தில் கொள்ளையிட்டவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அதே போல திருப்பி கொண்டான். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் எதையெல்லாம் தாவீது இழந்தானோ, எதையெல்லாம் தாவீது விட்டு விட்டானோ, எதையெல்லாம் அபகரிக்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் திருப்பி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா? கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை திருப்பி கொள்கிற அதிசயம் 6வது அதிசயம். 7வது அதிசயம் சூப்பரான ஒரு அதிசயம். என்னன்னா, உங்க நிமித்தம் புறஜாதிகள் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சுக்குவாங்க. அல்லேலூயா. நீங்க உங்க ரட்சிப்பு உங்களோட முடிஞ்சு போகாது, எல்லாரையும் இந்த ஆத்தும அறுவடை பணியில பயன்படுத்துவார் ஆண்டவர். நான் நம்புறது என்னன்னா, நம்ம சபை, இன்னும் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், வரிசையா சொல்லிட்டே இருக்கிறேன், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்தும ஆதாய வீரரா இருக்கணும். ஆமென். நமக்கு அது ஒரு பெரிய அதிசயம். நம்ம மூலமா ஒருத்த ஆண்டவர் அறிஞ்சுக்கிறது யாருக்கு தெரியும்? உங்க மூலமா ஒரு சிறந்த ஒரு ஊழியரை கூட கடவுள் ஏற்படுத்தலாம். உங்க மூலமா தேவ ராஜ்யத்திற்கு ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தலாம். உங்க மூலமா அநேகரை கர்த்தர் என்ன செய்வார்? உங்க மூலம் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் பயணம் செய்வார்கள். வாசிக்கலாம் 12:38. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. அவங்க மட்டும் போகல, அவங்களோட பல ஜாதி மக்கள் புறப்பட்டு போனாங்க. எகிப்தை விட்டு கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு பிரயாணப்பட்டு போனாங்க. ஆனா பெரிய டிராபேக் என்னன்னா, அவங்க தான் இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தாங்க. பின்னாட்களில் நிறைய பேர் வனாந்திரத்தில் தண்டிக்கப்பட்டதுக்கு காரணம் யாரு? பல ஜாதி மக்கள். இந்த மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களோட டிராவல் பண்ணாங்க பாருங்க, அவங்கனால தான் பெரிய சோதனை அவனுக்கு வந்துச்சு. என்னாகமத்தில் இருக்குது அந்த வசனம். அதனாலதான் நெகேமியா காலத்துல இந்த ஜாதி ஜனங்களை விட்டு விலகுங்க, விக்கிரகத்தை வழிபடுறவங்களை விட்டு விலகுங்கன்னு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு கட்டளை போடுறாங்க. நெகேமியா 13:3 அது எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியா 13:3 நீங்க வாசித்தீங்கன்னா, ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டு காலம் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன நடக்கும்? எல்லா ஜாதி மக்களும் தேவனை அறிந்து கொள்வார்கள்னு பிராமிஸ் இருக்குது. எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, வசனத்தை சொல்றேன், குறிச்சுக்கோங்க. இன்னைக்குள்ள அந்த வசனங்களை வாசித்துருங்க. சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். எசாயா
66 23, 45 14, 60 3, 55 5, 66 17 18, சகரியா 8 23, 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 24 25, வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 9 10, வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 6 7, அப்போஸ்தலர் புத்தகம் 13 47 48, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8 அதிகாரம் 42 43. இந்த நான் சொன்ன அந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, யூதர்கள் மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை எல்லா ஜாதி மக்களும் தேடுவார்கள். அல்லேலூயா. அந்த ப்ராமிஸ் இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாம் அனைவரும் ஆவிக்குரிய சிறைவேளர்கள். உங்கள் மூலமாக புறையின மக்கள், விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள் மீட்கப்படுவார்கள். அந்த அதிசயத்தை கர்த்தர் உங்கள் மூலம் செய்வார். உங்களை அவர் பயன்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். எகிப்திலிருந்து நீங்கள் புறப்படுகிற போது, எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்படுகிற போது நடந்தது போலவே தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார். அற்புதங்களை கர்த்தர் நடப்பிக்க பண்ணுவார். எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். அன்பானவர்களே, My beloved people of God, சின்ன சின்ன தியானம் என்ற புத்தகத்தை உங்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to introduce a short meditation book. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. This book is both in Tamil as well as in English. இந்த புத்தகத்தில் என்ன விசேஷம் வருது என்று கேட்டால், If you will ask what is the speciality about this book, இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்கள் வேதத்தை வாசித்தால், if you will read the Bible according to the schedule of this book, ஒரு வருஷத்தில் in 1 year's time, 2 முறை புதிய ஏற்பாட்டையும் you can finish the New Testament twice, ஒரு முறை பழைய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடலாம். and you can also finish the Old Testament once. ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் இருக்கிறது. And every day there is a memory verse that is given to you. அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து விடுங்கள். You can memorize that verse. அந்த வசனத்தை மையப்படுத்தி 3 தியான குறிப்புகள் இருக்கின்றன. There is also a meditation point, the same verse in 3 points you can have the meditation. காலையில் என்ன வாசிக்கணும், There is a schedule of what to read in the morning, மத்தியானம் என்ன வாசிக்கணும், what to read in the afternoon, நைட் என்ன வாசிக்கணும், and what you should read in the night. அங்கே குறிப்புகள் இருக்கின்றன. And there are all the scriptures that is given to you. மிக சுருக்கமாக இருக்கும். It is a very short meditation. நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். And it will be a great use to you as you read it every day. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு CCT Part 1 என டைப் செய்து செய்தி அனுப்புங்கள். தமிழ் என்றால் தமிழ் என்றும், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்தி அனுப்புங்கள். புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும். புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம். All those who need this short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book, you can send the money to us. God bless you. God bless you.